இப்பொழுது பிரபா அந்த அபி அந்த தம்பதிகள் வந்து இந்த பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவாங்க. தொடர்ந்து ஆராதனையில பங்கு வருவோம்.
மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற தர்மராஜ் ஐயா வந்து ஒரு பாடலை பாடி அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. எல்கள கைகளை தட்டி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஏசாயா 9:2 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நம்முடைய ஊழியத்தின் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை தேவனுடைய சொல்லுகிற இந்த உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கின்ற இந்த ஊழியத்தின் பகுதியை இந்த 5ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிமித்தமாய் இந்த நாட்கள் அநேக ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்கள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய டேவிட் ஐயா பாஸ்டர் அவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவாய் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தி ஒரு பழைய பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம் என்ற உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒரே மாதிரி கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள
நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாவட்டி சாசை உரத்திட்ட நாமம் சாத்தானின் சேனை துரத்திட்ட நாமம் சாவட்டி சாசை நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் செய்ய போறோம். கர்த்தர் உலாவக்கூடிய நேரம், இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம். இயேசுவே சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல 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 நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கும் அல்லவா. கடந்த 4 வருடமாய் ஆண்டவர் தானிகளை நடத்தி உதவி செஞ்சாரு. இந்த 5வது மாதத்துக்குள்ளாக 5வது வருடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. மனதார அவருக்கு நன்றி செலுத்தலாமா? உங்க கண்களை மூடி வானத்துக்கு நேரான கண்களை கைகளை உயர்த்தி நம்ம சொல்ல போற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு ஆரம்பித்த நாட்கள் முதல் வந்து இம்மட்டு ஆண்டவரே எங்களை நடத்தி கொடுத்தீங்களே சப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றிங்க சப்பான்னு சொல்லுவீங்களா? உமக்கு நன்றிங்க சப்பா. நாங்க ஒன்றும் இல்லைன்றவரே, நீங்க தான் ஏசப்பா இம்மட்டு நடத்தி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவரே நான் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. கடந்து வந்த 4 நாட்கள ஆண்டவர் வருடத்தை நினைத்து பார்த்து மனதார நன்றி செலுத்தலாமா? மனதார நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எவ்வளவு வழிகளை தடைகளுக்கு மத்தியில போராட்டங்களுக்கு மத்தியில இந்த தொட்டனுடைய பகுதியில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில எத்தனை நடத்தி கொடுத்திருக்கிறாரு. மனதார நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றிங்கப்பான்னு சொல்லலாமா? மனவாமல் நினைத்தவர் அப்பா என்னை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றிங்க சப்பான்னு சொல்வீங்களா? உமக்கு நன்றிங்க சொல்லலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வமே நீர் என்று சொல்லி அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்தலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே,
நடத்தி வந்தீங்களே சப்பா மக்கள் நன்றிங்கப்பான்னு சொல்லலாமா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு
அப்படி சொல்லிக்கிறான். என் மேல இறங்க கண்டவரே, எங்க இருந்த 3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. அப்பா துதிக்கிறேன், இந்த கூட்டத்தை மத்தியில நீ கடந்து வந்திருக்கிறீரே, எனக்கு சோதரப்பான்னு சொல்லி அப்படி கிருபையை சுமந்து கொள்ளலாமா? அப்பா அவரை பிரசனத்துக்குள்ளாக பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா
இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டு கைகளை உயர்த்தி நிறைய பேர் பாடாம இருக்கிறீங்க. இரண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்த தெய்வம், இந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த உபவாச நாளில், 4ஆம் ஆண்டை நிறைவு செய்கிற இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மத்தியில் இதுவரைக்கும் நீர் அசைவாடினதுக்காக நன்றி தெரிவித்து மீதியான பாவங்கள் யாவையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். யாவரும் உட்காரலாங்க. சங்கீத பகுதியை உட்காரலாதீங்க. எழுந்திருந்த சங்கீதங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை சகோதரி சமாதானம் அவர்கள் முன்பதாக வந்து அவர்கள் சொல்லுகிறது இங்க படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த வசனம் எல்லாரும் வாசிக்காம விடக்கூடாது என்பதற்காக அவங்க வாசிப்பாங்க. நீங்க திரும்பி திரும்பி அந்த வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? 2 minutes எழுந்து நிற்கலாம். எழுந்து நில்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பரார் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த சங்கீத பாதையில் ஆசீர்வதிப்பார்கள். யாரும் உட்காரலாங்க.